ஜஸ்ட் ஒரு 14 ரன்ஸ் மிஸ்ஸிங். இந்த 14 ரன் இருந்தால் இன்றைய தினம் 1000 ஐபிஎல் ஓட்டங்கள் ஒரே நாளில், 986 ஓட்டங்கள் ஒரே நாளில் பெறப்பட்டிருக்கின்றன. விளையாடப்பட்ட 2 போட்டிகளிலுமே 4 அணிகளுமே 200 ஓட்டங்களை தாண்டி இருக்கின்றார்கள். என்ன ஒரு நாள்! ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 228 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள அதை துரத்தி அடித்து 9 பந்துகள் மீதம் இருக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. சூரியவன்சி இன்றைய தினமும் ஓட்டங்களை அள்ளி குவித்து கொண்டார். மிக அபாரமாக சதமடித்தார். இன்றைய தினம் 2 சதங்கள் வீணாகி இருக்கின்றன. லோகேஷ் ராகுலின் சதம் ஒன்று, சூரியவன்சியின் சதம் ஒன்று. 37 பந்துகளில் 103 ஓட்டங்களை சூரியவன்சி பெற்றுக்கொண்டார். 12 சிக்ஸர்கள், 5 பவுண்டரிகள் அடங்கலாக இந்த சதம் பெறப்பட்டது. இது அவருடைய ஐபிஎல் 2வது சதம். இந்த வருடத்தில் சூரியவன்சி பெற்றுக்கொண்ட 1வது சதமாக அமைந்திருக்கின்றது. துருவ் ஜுரேல் 35 பந்துகளில் 51 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இதுதான் இன்றைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக நான் கணிப்பிடுகின்ற விடயம். சூரியவன்சி மறுபுறத்தில் அதிரடியாக அடித்தாடி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு போதிய அளவு பந்துகளை வழங்காமல் அதிகமாக துருவ் ஜுரேல் பந்தினை எதிர்கொண்டார். 35 பந்துகளில் அவரால் 51 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. 37 பந்துகளில் சூரியவன்சியின் ஓட்டங்கள் 103. கிட்டத்தட்ட 50 ஓட்டங்கள் அங்கே ஷோட் இருக்கின்றதல்லவா? அதுதான் இன்றைய தோல்விக்கு காரணமாக இருக்கின்றது. அந்த பந்துகளில் ஓட்டங்களை பெற்று சூரியவன்சியை இன்னும் கொஞ்சம் வேகமாக அடித்தாடி விட்டிருந்தால் பின்வரிசையில் வந்தவர்களும் அடுத்தாடி இருப்பார்கள். ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வெற்றி கிடைத்திருக்கும். டெனோவன் ஃபெரேரியா 16 பந்துகளில் 33 ஓட்டங்கள், 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 228 ஓட்டங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. எஷான் மாலிங்க மீண்டும் தன்னுடைய பந்துவீச்சு கைவரிசையினை காட்டியிருக்கின்றார். 4 ஓவர் 38 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். பிரபல் ஹிங்க் 1 விக்கெட். பேட் கமின்ஸ் மீண்டும் வந்தவர் 4 ஓவர் 27 ஓட்டங்கள், 1 விக்கெட். இவருடைய பந்துவீச்சு மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. ஷாபிக் ஹுசைன் 4 ஓவர் 62 ஓட்டங்கள், 1 விக்கெட். நிதிஷ்குமார் ரெட்டி 2 ஓவர் 20 ஓட்டங்கள், 1 விக்கெட். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பதிலுக்கு துடுப்படுத்தாளிய வேளையில் வளமை போன்ற டிராவிஸ் ஹெட்டின் விக்கெட்டினை ஆரம்பத்தில் இழந்தது. 6 ஓட்டங்களோடு அவர் ஆட்டமிழந்தார். அபிஷேக் சர்மா 29 பந்துகளில் 57 ஓட்டங்கள், 11 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கை. அபிஷேக் இன்றைய தினம் சிக்ஸர்களில் கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கின்றார். இஷான் கிஷன் 2 தடவைகள் காலில் பந்து பட்டு ஒரே பந்திலும் கூட 31 பந்துகளில் 74 ஓட்டங்களை பெற்றார். 11 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள். ஹைன்ரிச் கிளாசன் 24 பந்துகளில் 29 ஓட்டங்கள். நிதிஷ்குமார் ரெட்டி 18 பந்துகளில் 36 ஓட்டங்கள், 2 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள். இதன் மூலமாக இலகுவாக வெற்றி பெற்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகள். பிரிஜேஷ் சர்மா 2 விக்கெட்டுகள். இன்றைய தினம் 8 பந்து வீச்சாளர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக பாவிக்கப்பட்டார்கள். மிக முக்கியமான பந்து வீச்சாளர் ரவீந்தர் ஜடேஜா 1 ஓவர் மாத்திரமே பந்து வீசியிருந்தார். ரவீந்தர் ஜடேஜா ஐபிஎல்லில் வீணடிக்கப்படுகின்றார். இன்னும் ஒரு வீடியோ வருகின்றது, பொறுத்திருங்கள். இந்த வெற்றியின் மூலமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இப்பொழுது 3வது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலிடத்திலிருந்து படிப்படியாக பின்னோக்கி சென்று இப்பொழுது 4வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 8 போட்டிகளில் 5 வெற்றிகள், 10 புள்ளிகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 8 போட்டிகளில் 5 வெற்றிகள், 10 புள்ளிகள். ஓட்ட நிகர சராசரி வேகத்தில் SRH முன்னிலை பெற்றிருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து 7 போட்டிகளில் 13 புள்ளிகள், 1வது இடம். RCB 7 போட்டிகளில் 5 புள்ளிகள், 10 புள்ளிகள், 2வது இடம். 10 புள்ளிகளோடு 3 அணிகள் இப்பொழுது காணப்படுகின்றன.